என்ன? ஹலோ வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா அது நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே, அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். ஏங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டை விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ள. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையை மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்போ வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரிய பாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி, பை பை. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல இங்க கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ். இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. How sweet he is, no? நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. எங்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்தோடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்காரன் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார், பழனிசாமி சார், பழனிசாமி சார். பாவம்,
ரொம்ப கோச்சிட்டால் போல இருக்கு. ஐயோ அம்மா ஐயோ ஓகே ராஸ்கல் கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி இல்ல சாமி, நான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான் சத்தியமா செக்கமா மேல ஜெக்கமா ஜெக்கமா என்ன அம்மா ஏடாமா டேய் ஜெக்கமா ஜெக்கமா ராணா பட்டனி என்ன ஜெக்கமா ஜெக்கமா என்ன ஜெக்கமா 25 ரூபாய் ஜெக்கம்மா ஜெக்கம்மா இவனை இன்னைக்கு போற இப்படி நிப்பாட்டி வைக்கணும் தாயே. ஓம் ரீம் காளி மாகாளி நினைப்பு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடும். ஐயோ அடியாது, ஒவ்வொரு அடியும் தொம்மு தொம்மு தொம்மு. ஐயோ அப்பா, என்ன பாச்சி? தலையில எல்லாம் ஒரே கட்டா இருக்க. என்ன பாச்சி? பாருங்கக்கா, உட்காருங்க. என்ன பாச்சி? என்ன நடந்தது? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க, கேளுங்க. மீதி அவரே விளக்கமா சொல்லுவாரு. நான் வர்றேன். அப்பா, என்ன பாச்சி? காலேஜ்ல இருந்து பஸ்ல வந்துட்டு இருந்தேனம்மா, வீதியில நடந்து வந்துட்டு இருந்தேன். வீதியில இருந்து நம்ம சந்து மோன திரும்பி இருப்போம்மா. தென்மேற்கு திசையில இருந்து 4 கற்கள் சர்ரு சர்ருன்னு மின்னல் வேகத்தை வந்து தாக்குச்சுமா. ஒவ்வொன்னும் செங்கல் மாதிரி இவ்வளவு பெருசு இருக்குமா. ஐயோ, உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க? உங்களுக்கு யாருப்பா எதிரி? நானும் அதே நோக்கத்தோட தாமா அப்படியே திரும்பி பார்த்தேன். தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு இருந்துச்சுமா. அது வேற யாரும் இல்லம்மா, என்கிட்ட டியூஷன் படிச்சானே அந்த ராஜேந்திரம்மா. ராஜேந்திரனா? அவர் எப்ப உங்களை அடிச்சாரு? நான் அதத்தாமா நினைச்சேன். ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து வந்தாம்மா. காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா. பக்கத்துல வந்து நின்னா. தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து 4 கல் எடுத்து சர்ரு சர்ருன்னு அடிச்சுட்டாமா. வா ஐயோ அப்பா. சரிப்பா, கொஞ்ச நேரம் நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துங்க. சரிம்மா. போங்க. திருச்சி இந்த டிரான்ஸ்பர் ஆகிற போது ஜோசியக்காரனை பார்த்தேன். வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான். முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சே. அப்பா அம்மா ஐயோ. ஐயோ, என்ன தாத்தாஜி, என்ன இப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. இதோ வாங்க. காலையில போகும்போது நல்லா போனீங்க, இப்படி வரப்போகுது பிச்சைக்கார மாதிரி வரீங்களே. உட்காருங்க. என்ன தாத்தாச்சி? ஏம்மா, நான் டீ குடிக்கலாம்னு ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என் சிஷியன் வெங்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். சார், எங்க வீட்டு பக்கம் டீ ரொம்ப பிரமாதமா இருக்கு, வாங்க சார்னு கூட்டிக்கிட்டு போனா. நான் டீ குடிக்கும் போது ஏதோ ஒரு மாத்திரையை போட்டு கலந்தான். என்னடான்னு கேட்டேன். வைட்டமின் ஏ அப்படின்னா. உடம்புக்கு தெம்புன்னு நானும் குடிச்சிட்டேமா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என் கண்ணெல்லாம் கிருக்குன்னு சுத்தி மயக்கமாகி விழுந்துட்டேன். முடிச்சு பாக்குறேன், பார்த்தா பாலடைஞ்ச வீடு. அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா? என்னடா இதெல்லாம்? குருவே, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. என்னை எப்படி சித்தலாம் பண்ணிருப்பேன். அடி வரலாறு காணாத அடிமா. நானாவது கணக்கோட அடிச்சேன், அவன் கணக்கு வழக்கு இல்லாம இடி மாதிரி அடி அடிச்சு விட்டான். எறும்புகளான்னு ஒரு மாவா போச்சு. ஏமா, கொஞ்ச நேரம் நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். சரி தாத்தா, ஆமா. நீங்க போய் படுங்க. யாரு உள்ள படுத்துருக்கிறது? அப்பா. கொப்பனா? டேய், இது பண்ணிட்டு கட்லோட்டு கீழே இருங்கடா, நான் படுக்கணும். ஏமா, அவனும் கட்டு கட்டி இருப்பான் இருக்குது. அவன் எங்க போய் மாட்டினா? ராஜேந்திரன் கிட்ட. தெரியுமா, அவன் அந்த தூண்ல வச்சு சொத்து 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 சொத்துன்னு முட்டும் போதே நான் நினைச்சேன் இப்படி மாட்டுவான் அப்படின்னு. குடும்பமே கத்தா. சரி, நீங்க ஐயோ அம்மா. ஐயோ. நல்லா வேகமா அடியா. அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா? பாத்தி வந்தாச்சா? இந்த வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு கொண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அரேபியா போறோம், கோட்டு சூட்டு போட்டு வாயான்னு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்குது? சரதாப்பா,
நாடுல போய் இருக்கலாம் நீங்க பிராயின்னு வந்தீங்க. எனக்கு வெறும் கோட்டு லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. என்ன சோமாரிங்களா? நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும்? இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வடக்குது. இப்பதான் வந்தாரு ஐசா கில்லாடி கணக்கா கீரை நீ. ஏண்டா டேய் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? போடா. பொண்ணு வந்தாச்சா பாத்தி வருதான்னு பாரு போ. என்னங்கடா உங்களோட பெரிய பேஜாரா போச்சு. போடா. ரைட். அந்த பொண்ணுங்களை தொல்லை விடுதுப்பா. இல்ல இறங்கி நானும் தள்ளட்டுமா? ஏண்டா அரியாபாக்கு வழி தெரியுமாடா உனக்கு? நீ ஆட்டோட விசாரிச்சுக்கலாம். விடு. விடுறா விடுறா விடுறா, சீக்கிரம் விடுறா. கார் இந்த ரூட்ல தான் போயிருக்கு. விடு விடு. விசாரிப்பா. ஏப்பா அரேபியாவுக்கு எப்படி போறது? எந்த அரேபியா? சவுத்தா நார்த்தா? ஏன்டா எந்த அரேபியா கேக்குறது? பக்கத்துல இருக்கிற அரபியா கேளுப்பா. பக்கத்து அரேபியா வழி சொல்லுப்பா. இப்படி சோத்தாங்காய் பக்கம் போய் பீச்சாங்காய் பக்கம் திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஈச்ச மரம் இருக்கு. அங்க இருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா நேரா அரேபியா தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. விடு வந்தே விடு விடு விடு. ஐயோ என்ன வந்தே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண வந்தேன். பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸ்டார்ட் ஆகற என்னாச்சு? இப்படி என்ன இறங்கி பாரு. நல்ல நேரத்துல இப்படி கால வரைச்சேன். டேய் அவளை பத்திரமா பாத்துக்கலாம். அடிக்கா பாய் பிடிங்கப்பா. பேச மாதிரி என்ன வச்சாரு? என்னாச்சு? இதுக்கு தான் பெரிய விஷயத்துக்கு போனா பெரிய கார் எடுத்து வரணும். இந்த டப்பாக்காரன் எடுத்து வந்தா இப்படித்தான். வந்தேன். பெட்ரோல் இல்ல வந்தேன். பெட்ரோல் இல்லையா? காலையில தான் அரேபியா போனன்னு 15 லிட்டர் பெட்ரோல் அடிக்க சொல்லி அவன்கிட்ட காசு கொடுத்தேன். யாருகிட்ட? அவன் தான் நம்ம தடியங்கிட்ட கேளவனே. அடே குண்டா. டேய் உண்மையை சொல்லு. பெட்ரோல் குட்ட என்னடா பண்ண நீ? பெட்ரோல் போட்டு நீ அதுல போட்டுருங்கப்பா. பேசாத கொண்டு விடுவேன். சொல்லுடா. பெட்ரோல் போட்டு நீ சொல்றப்பா. அரேபியா போறோம், திரும்பி வர போறோமோ இல்லையோ, அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ, அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணியை பெட்ரோல் காசுக்கு எடுத்து சாப்பிட்டப்பா. போடாங்க. டேய் வராங்க. இந்த நேரத்துல போய் தரார பண்ணிட்டு அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்து இருக்கானுங்க. இப்ப நம்ம காரை மறைச்சு ஆகணும். எப்படி? சரி அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி இறங்கி காரை தள்ளிட்டு வாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.